வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. சத்யா வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போது மீனாவும் முத்துவும் வர மீனா சத்யாவையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சத்யா அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பினதும், அம்மா சத்யா கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, கவனிச்சிருக்கியா அப்படின்னு மீனா கேட்க, ஆமாண்டி கவனிச்சேன். வீட்டுக்கு சரியாக வர்றதில்ல, எப்போவாவது வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே கிளம்பிடுறான். இப்போ கூட நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ நேரம் இருந்தான், இல்லைன்னா அப்போவே கிளம்பி இருப்பான் அப்படின்னு சந்திரா சொல்லி முடிக்க மீனா அப்படியே யோசனையாக பார்க்குறாங்க. மீனா இப்போ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி அத்தை மனசை குழப்பி விட்டுட்டு இருக்க? நம்மளோட நோக்கம் என்ன? சத்யாவும் ரேகாவும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளவுதானே அப்படின்னு முத்து கேட்க பெருமூச்சு அடக்கிக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க மீனா. சந்திரா முத்துவை தவிப்பாக பார்க்க, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்களா, அதுதான் அத்தை நம்மளுக்கு முக்கியம். அவங்க நம்ம வீட்டில் இருக்காங்களா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. சத்யா மனசுல எப்பவுமே நமக்கான இடம் இருக்கும், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாதுன்றாரு முத்து. மாப்பிள்ளை சொல்றதும் சரிதான், அவங்க 2 பேரும் நல்லா இருந்தா அது போதும் எனக்கு அப்படின்னு சந்திரா பெருந்தன்மையா சொல்லிடுறாங்க. மீனாவும் யோசிக்கிறவங்க அதுவும் சரிதான், நமக்கு அவங்க சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு மீனா சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு முத்து. சரிங்க, நாம வந்த விஷயத்த பார்க்கலாம் அப்படிங்கிற மீனா அவங்க அம்மாட்ட திரும்புறாங்க. என்ன மீனான்னு அவங்க அம்மா கேட்க, நாளைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு மீனா சொல்ல, என்ன மீனா திடீர்னு, ஏதாவது விசேஷமா என்ன அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, முத்து டன்னா வழிச்சலோட, ஆமா அத்தை, எனக்கு கல்யாணங்கிறாரு. சந்திராவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்றாங்க. அத்தை அத்தை பதட்டப்படாதீங்க, எனக்கு கல்யாணம்னு தான் சொன்னேன், வேற ஒரு பொண்ணோட கல்யாணம்னு சொல்லலை. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணே மீனா தானே அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அப்படியே புன்னகை மண்ணியாக நிற்கிறாங்க. சந்திராவுக்கு ஒரே சந்தோஷமும் குழப்பமாக இருக்குது. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அது அத்தை, பாட்டிக்கு இடையில சில வருஷங்கள்ல நடந்ததெல்லாம் மறந்து போச்சுல்ல, அதான் அப்படின்னு முத்து நிறுத்த, ஆமாம் மீனா சொன்னா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவங்களுக்கு இப்படி ஆகி இருக்கவே கூடாதுன்றாங்க சந்திரா. கரெக்டு தான் த, ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆனதே மறந்து போச்சா, அதுக்காக நாங்கள் திரும்பவும் கல்யாணம் பண்ணினா அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருமான்ற ஒரு எண்ணத்தில் தான் முயற்சி பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, வீட்லேயும் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கட்டுமேனு தான் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாம்மா, எனக்கும் அவருக்கும் கல்யாணம், அதே மாதிரி ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம், இதை பற்றி பேச பாட்டி உன்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா, நான் என்ன பேசுறது, ஏதாவது உளறிட்டேன்னா அப்படின்னு பயத்தோட கேட்குறாங்க சந்திரா. அத்தை நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, பாட்டி கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சரி சரின்னு மட்டும் சொல்லுங்கள், பார்த்துக்கலான்னு தைரியம் கொடுக்குறாரு முத்து. சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் உட்காருங்க, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சந்திரா சொல்ல, சரின்னு தலையாட்டுறாரு முத்து. அவர் எல்லா விஷயத்தையும் அதோடு விட்டுட்டு ஃப்ரீயாக உட்காந்து மொபைலை பார்க்க ஆரம்பிக்க, மீனா சத்யாவை பற்றி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனோஜ் தேவிகா வீட்டுக்கு வர, தேவிகா உள்ளே இருக்கவங்க, வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. சொல்லுங்க ஆண்டி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க அப்படிங்கிறாரு மனோஜ். ஆமாம் மாப்பிள்ள, எல்லாம் நல்ல விஷயந்தான், நாளைக்கே ஆடிட்டரை வர சொல்லியிருக்கேன்றாங்க தேவிகா. எதுக்கு ஆண்டி அப்படின்னு மனோஜ் கேட்க, என் பேரில் இருக்க சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்கள் பேருக்கு மாற்றலாம்னு இருக்கேன் அப்படின்னு தேவிகா சொல்ல, அவருக்குள்ள திடீர்னு சந்தோஷம் ஆர்டிஷியன் ஊற்று மாதிரி பொங்குது. அதை மறைச்சிக்கிட்டு என்னன்னு சொல்லுங்க ஆண்டிங்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு அவர் கேட்க, ஆமாம் மாப்பிள்ள, கொடைக்கானல்ல ஒரு லேண்டும் வீடும் இருக்கு, அதை உங்கள் பேருக்கு மாற்றி எழுத சொல்லி ஆடிட்டர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு தேவிகா சொல்ல, இவர் அப்படியே பேராசையோட கொடைக்கானல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே தான் பண்ண வேண்டி இருக்கும், ஒரு தடவை நீங்கள் கொடைக்கானலுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துருங்கன்றாங்க தேவிகா. எப்பன்னு சொல்லுங்க ஆண்டி, நான் வந்துடுறேன் அப்படின்னு பரபரக்கிறாரு மனோஜ். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், டேட் சொல்லுவாங்க, அன்னைக்கு போய் அதெல்லாம் உங்கள் பேருக்கு மாற்றிடலாம் அப்படின்னு தேவிகா சொல்ல, மனோஜுக்கு அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவர், ஆண்டி
அதோட வேல்யூலாம் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாரு. கொடைக்கானல்ல இருக்கிறது மட்டும்னா எப்படியும் ஒரு 20 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு தேவிகா சொல்ல மனோஜால அங்க நிக்கவே முடியல. அப்படியே பிரமிப்போட கொஞ்ச தூரம் நடந்து வர்றவரோட முகம் அப்படியே பயங்கரமா மின்னுது. அவ்வளவுதான், தலைவர் உடனே எம்ஜிஆரா மாறிட்டாரு. கலர் கலரா சட்டையெல்லாம் போட்டுட்டு தலையில தொப்பி வச்சுக்கிட்டு கண்ணில் கூலரை மாட்டிக்கிட்டு கொடைக்கானல் மலை மேல நிக்கிறவரு புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க பண்ண பூமழை பொழிகிறது அப்படின்னு டிசைனா ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த செகண்டே அவரோட காஸ்டியூம் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிடுது. அது மட்டும் இல்ல, திடீர்னு சட்டு கலர் மாறுது, பேண்ட் கலர் மாறுது, ஹேர் ஸ்டைல் மாறுது, முகத்துல இருக்க தாடி மாறுது, அவ்வளவு ஏன் கண்ணாடி கூட மாறுது. இதெல்லாம் ஃபியூ செகண்ட்ஸ்ல நடந்து முடிச்சிருக்க அவரு ஸ்டாச்சு மாதிரி ஒரு விரலை மேல தூக்கிக்கிட்டு அந்த விரலை பார்த்தபடியே நின்றுட்டு இருக்காரு. மாப்பிள்ள அப்படின்னு தேவிகா 2 தடவை கூப்பிடதான் அவரோட கனவு பாடல்கள் உலகத்துல இருந்து வெளியே வர்றாரு. கனவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாரு. என்ன மாப்பிள்ள கையை தூக்கிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு தேவிகா கேட்க, அது ஒன்றும் இல்லை, சும்மா கையை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருந்தேன். என்னைக்கு கொடைக்கானல் போகணும்னு சொல்லுங்க ஆண்டி, போயிட்டு வந்துடலான்னு பரபரக்கிறாரு மனோஜ். சொல்றேன் மாப்பிள்ள. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள், 5 சுப கிரகங்களும் ஒரே கட்டத்துல வருதான் அப்படின்னு தேவிகா சொல்ல, ஓ சூப்பர் 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 ஆண்டி அப்படின்னு மனோஜ் சொல்ல, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதான் இன்னைக்கு உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கேன் அப்படின்னு தேவிகா சொல்ல மனோஜோட முகம் அவ்வளவுதான் சப்புன்னு விழுந்துருது. என்ன ஆண்டி திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவர் மென்னு முழுங்கிட்டு கேட்க, எல்லாமே திடீர்னு தானே மாப்பிள்ள முடிவாகும். இப்ப ப்ராப்பர்ட்டியை உங்க பேர்ல எழுத போறேன், அதுவும் திடீர்னு எடுத்த முடிவு தான் அப்படின்னு தேவிகா சொல்ல, ஓ இதுக்கு தான் அந்த விஷயத்த முதல்ல சொன்னாங்களா, நல்லா பிளான் பண்றாங்க ஐயா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறாரு மனோஜ். என்ன மாப்பிள்ள அப்படின்னு தேவிகா கேட்க, இல்லை ஆண்டி இப்போ எப்படி அப்படின்னு மனோஜ் யோசனையா நிற்கிறாரு. மாப்பிள்ள இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாது, நீங்க உட்காருங்க, கனகா ரெடி ஆயிட்டு இருந்தா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு தேவிகா அங்கேருந்து போறாங்க. ஊர் பக்கம் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, கொல்லுன்னா வாயை திறக்கும், கடிவாளம்னா வாயை மூடிக்கும் குதிரைன்னு சொல்லி. அது மாதிரி தான் மனோஜ், அவருக்கு பணம் சொத்துன்னா ஆன்னு அலைஞ்சிக்கிட்டு வந்துருவாரு. ஆனா ஏதாவது பொறுப்பு கடமைன்னு சொன்னா அவருக்கு அப்பதான் ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். நத்த மாதிரி கூட்டுக்குள்ள பம்மறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாரு. தேவிகா உள்ளர போயிட்டா ஐயோ எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி பயந்து யோசிக்கிறவரு டக்குன்னு வீட்டுக்கு வெளியே வந்து கால் பண்றாரு சக்திவேலுக்கு. காரை ஓட்டிட்டு இருக்க சக்திவேல் மனோஜ் கிட்ட இருந்து போன் வந்ததை பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட காதுல இருக்க ஏர்பீஸ்ல லைட்டா தட்டுறாரு. கால் கனெக்ட் ஆகிட, சொல்லுங்க பப்பரப்பா மனோஜ் அப்படின்னு சொல்ல இவரு, சார் ஒரு குட் நியூஸ் ஒரு சேட் நியூஸ் ரெண்டும் என்கிட்ட இருக்குன்றாரு மனோஜ். ஓ 2 நியூஸும் ஒரே டயத்துலயா, குட் நியூஸ் என்னன்னு கேட்குறாரு சக்திவேல். நான் கனகா வீட்டில் தான் இருக்கேன், அவங்க அம்மா அவங்களோட கொடைக்கானல் ப்ராப்பர்ட்டியை எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல சக்திவேல் மனசார சிரிச்சிட்டு வெரி குட்ன்றாரு. என் கட்டம் தப்பாது, நீங்கள் கோடீஸ்வரன் ஆவீங்கன்னு சொன்னேன்ல, இப்போ பாருங்க கோடிக்கணக்கான சொத்து இப்போ உங்கள் பேரில் வரப்போகுது, நான் கணிச்சா அது மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சக்திவேல் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க சொன்னப்ப எனக்கும் இப்படிதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு மனோஜ் சொல்ல, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, உங்க டைம் ரொம்ப நல்லா இருக்கு, இனிமே தான் ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க அப்படிங்கிறாரு சக்திவேல். அதெல்லாம் இருக்கட்டும் சார், ஆனா கூட ஒரு சேட் நியூஸும் இருக்கேன்றாரு மனோஜ். அது என்ன நியூஸ்ன்றாரு அவரு. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு எனக்கும் கனகாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே சொல்றாரு மனோஜ். சக்திவேல் கலகலன்னு சிரிச்சிட்டு, இது எப்படி சேட் நியூஸ் ஆகும், இதுவும் குட் நியூஸ் தானேங்கிறாரு. மனோஜ் பப்பரப்பான்னு முழிக்கிறாரு. உங்க கிரகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து சொத்துக்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு, வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சார் அது எப்படிங்க சாருங்கிறாரு மனோஜ். இங்க பாருங்க பப்பரப்பா மனோஜ், நீங்கள் கொடைக்கானலில் சொந்தமாக சொத்து வாங்கணும்னா 10 வருஷம் வேலை செஞ்சாலும் பத்தாது, ஆனால் இப்போ உங்களுக்கு வாய்ப்பே வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, அதெல்லாம் சரிங்க சார், ஆனால் கனகா இருக்க கண்டிஷனுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டு அதெல்லாம் முடியாது,
எனக்கு அதில் விருப்பமும் இல்லைங்க சார் அப்படிங்கிறாரு மனோஜ். சரி சரி, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்கன்றாரு சக்திவேல். சார் அப்போ ப்ராப்பர்ட்டி வராதேங்கிறாரு மனோஜ். அப்படிங்கிறீங்களா அப்படின்னு யோசிக்கிற சக்திவேல், இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ரொம்ப ஆர்வமா என்ன வழின்னு கேட்குறாரு மனோஜ். ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுங்க, உள்ளர என்ன நடந்துச்சுன்னு வெளியில தெரியவா போகுது அப்படின்னு அவர் ஐடியா கொடுக்க கொஞ்சம் யோசிக்கிற மனோஜ், இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஆகும், நான் சொல்றதெல்லாம் கேட்டாதான் சொத்து உங்க கைக்கு வரும், நான் சொல்ற மாதிரி கேளுங்க, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சரிங்க சார் நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு மனோஜ் காலை கட் பண்ணுறாரு. அவர் மறுபடியும் உள்ளர வர தேவிகா மாடியிலேருந்து கையில் ஒரு பாக்ஸோட இறங்கி வர்றாங்க. இந்தாங்க மாப்பிள்ள, இது உங்களுக்காக வாங்கின ட்ரெஸ்ஸு, நீங்கள் ரூமுக்கு போங்க, கனகா வருவா, போங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே போகிறாங்க. பலியாட்டுக்கிட்ட கொடுத்த கட்டுப்புல்ல பார்க்குற மாதிரியே அதை பார்த்துக்கிட்டு ரூம்குள்ளே வர்றாரு மனோஜ். அங்கே ஒரு சர்வன்ட் மெய்டு அங்கெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பெட்டில் ஹார்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ரெட் கலர் பெட்டல்ஸில் ஹார்ட் போட்டு அதுக்கு எல்லோ கலரில் பார்டர் கட்டியிருக்காங்க. சரம் சரமாக பூக்கள் அங்கங்கே தொங்கிட்டு இருக்க, நிறைய ஹார்ட் பலூனும் அங்கங்கே தொங்கிட்டு இருக்கு. என்னடா டெக்கரேஷன்லாம் பலமாக இருக்கு, எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புறவர், கடவுளே எப்படியாவது என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு பயத்தோடு நின்றுட்டு இருக்க தேவிகாவும் இன்னொரு சர்வன்ட் மெய்டும் கனகாவுக்கு புடவையெல்லாம் கட்டிவிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஒயிட் கலர் சாரியில் ஆரஞ்சு கலர் பார்டர், ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ்னு கனகா ரொம்பவே அழகாக இருக்காங்க. லா லா அப்படின்னு பாடிக்கிட்டு வர்றவங்க கீழே வந்ததும், அம்மா எனக்கு எதுக்குமா இந்த ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு எனக்கு மேரேஜா அப்படின்னு கனகா கேட்க, இல்லைம்மா மனோஜ் மாப்பிள்ள வந்திருக்காரு அப்படின்னு தேவிகா சொல்ல, ஹை ஹஸ்பண்ட் வந்திருக்காரா எங்க அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாங்க. உள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படியா நான் போய் பார்க்குறேன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓட போகிற கனகாவை, ஏய் கனகா இரு 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 அப்படின்னு கையை பிடிக்கிறவங்க இங்கே வான்னு கூப்பிடுறாங்க. பத்மா வா இங்கே அப்படின்னு கூப்பிட அவங்க ஒரு பிளேட்டில் டம்ளரோட வர்றாங்க. அதில் இருக்க டம்ளர் எடுத்து கொடுத்து, இந்த பால் கிளாஸை வாங்கிக்கோ அப்படின்னு தேவிகா சொல்ல, நான் தான் அப்போவே சாப்பிட்டுட்டேனேன்றாங்க கனகா. சரிம்மா, இது உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும், நீ பாதி குடிச்சிட்டு அவருக்கு பாதி கொடு சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அதுக்கு 2 கிளாஸ் கொடுக்கலாம் இல்லைன்றாங்க கனகா. ஏன் நம்மக்கிட்ட பால் இல்லையா அப்படின்னு கனகா கேட்க, கனகா சொல்றத செய்யுமா, இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு அவங்க அம்மா கொடுக்க சரின்னு வாங்கிக்கிறாங்க. பத்திரமா பிடிச்சிக்கோ அப்படின்னு அவங்க மறுபடியும் சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. சரி உள்ளர போன்றாங்க அவங்க அம்மா. இங்க மனோஜ் பட்டு சட்டை வேஷ்டியில முகம் இருண்டு போய் கவலையோட உட்கார்ந்துருக்காரு. ஐயோ வசமா வந்து மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டு இருக்க, கனகா உள்ளர வர்றவங்க ரூம்ல இருக்க டெக்கரேஷனை பார்த்துட்டு ஹை அப்படின்னு கையில டம்ளரை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே வர்றாங்க. கனகா கனகா முதல்ல கதவை சாத்து அப்படின்னு மனோஜ் சொல்ல, கனகாவும் கதவை சாத்திடுறாங்க. அடுத்து அங்கங்க ஸ்டிக் பண்ணி வச்சிருக்க பலூன்ல விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே மனோஜ் கிட்ட வர்றவங்க, ஹஸ்பண்ட் இந்தா அம்மா கொடுத்தாங்க, இத நீ பாதி குடிச்சிட்டு எனக்கு கொடுக்கணுமா, ஏதோ தேன் போல, இந்தா குடி அப்படின்னு நீட்ட வாங்கிக்கிறாரு மனோஜ். கனகா பலூனோட விளையாடிட்டு இருக்க அவங்கள பார்த்துட்டு அப்படியே கொண்டு போய் டம்ளரை வாயில வைக்கிறாரு. கொஞ்சம் குடிக்க ஆரம்பிக்க திரும்பின கனகா அதை பார்த்துட்டு, ஏய் போதும் கொடு, நானும் குடிக்கணும் அப்படின்னு டம்ளரை புடுங்கிக்கிறாங்க. அவங்க மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு மனோஜ். அவங்க மொத்தமாக குடிச்சு முடிச்சுட்டு ஒட்டியிருந்த சொட்டுக்கிட்டையும் நாக்கில் தொடச்சி எடுத்துட்டு முடிஞ்சிருச்சுன்றாங்க. வச்சிடுறேன் அப்படின்னு ஓரமா வச்சுட்டு வர்றாங்க. அப்படியே வந்து புடவை தலைப்பெடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு மனோஜ் பக்கத்தில் உட்காடுறாங்க. மனோஜ் கொஞ்சம் நகர்ந்து உட்கார்றாரு. கனகாவும் எழுந்து வந்து அவருக்கு பக்கமா உட்கார்ந்துக்கிறாங்க. மனோஜ் இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்கார மறுபடியும் கனகா அவர் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. ஐயோ அப்படின்னு டைரக்ஷனையே மாத்தி அடுத்த பக்கத்துல வந்து மனோஜ் உட்கார அப்பவும் பக்கத்துல ஓடி வந்து ஹை அப்படின்னு நெருக்கி உட்கார்ந்துக்கிறாங்க கனகா. இதுக்கு மேல நான் எங்க தான் நகர்றது, செவுத்துல போய் தான் முட்டிக்கணும் போல இருக்குன்னு மனோஜ் பார்க்க, இந்த கேம் நல்லா இருக்குல்ல, இன்னும் விளையாடலாமான்னு கேக்குறாங்க கனகா. இது கேமா அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புற மனோஜ், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன்,
நீ அதுக்கு பதில் சொல்லுவியான்னு கேட்குறாரு. கேளு அப்படின்னு கனகா சொல்ல, என்னைய உனக்கு பிடிக்குமான்னு கேட்குறாரு. பிடிக்குமேன்றாங்க கனகா. நீ தானே என் ஹஸ்பண்டு, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கனகா சொல்ல, எவ்வளவு பிடிக்கும்னு கேட்குறாரு மனோஜ். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு 2 கையையும் முடிஞ்ச அளவுக்கு விரிக்கிறாங்க கனகா. சரி 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 அப்படிங்கிற மனோஜ் எழுந்து அப்படியே போக, ஒரு 2 எட்டு போனதும் கையை பிடிச்சி இழுத்து, ஏய் ஹஸ்பண்ட் எங்க போற அப்படின்னு கனகா கேட்குறாங்க. இரு இதோ வர்றேன் அப்படின்னு மெதுவா கையெடுத்து விட சரிங்கிறாங்க கனகா. அவரு போய் லைட்டை ஆஃப் பண்ண, அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் கனகா 2 காதுலையும் கைய வச்சுக்கிட்டு பயங்கரமா கத்துறாங்க. மனோஜ் பயந்து நடுங்கிடுறாரு. ஏன் அம்மா அப்படின்னு நடுங்குறவரு, ஐயோ கனகா என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஐயோ இருட்டு பயமா இருக்கு அப்படின்னு கனகா பயங்கரமா கத்த, இவர் உடனே லைட்டை ஆன் பண்ணிடுறாரு. வெளிச்சத்தை பார்த்த உடனே கத்துறத நிறுத்திட்டு, ஹை லைட்டு அப்படின்றாங்க கனகா. என்னாச்சு கனகான்றாரு மனோஜ். அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க, அவரு மறுபடியும் லைட்டை ஆஃப் பண்றாரு. அவ்வளோதான், கனகா பயங்கரமா கூச்சல் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஆன்னு கத்திட்டு இருக்க, கனகான்னு கூப்பிட்டு பார்க்குறாரு. மறுபடியும் லைட்டை போட, அப்பாடான்னு கனகா சிரிக்கிறாங்க. ஐ அப்படின்னுட்டு சுத்தி முத்தி பார்க்குறாங்க. மனோஜ் கனகாவைய பயத்தோட பார்த்துட்டு இருக்கவரு அங்கேருந்து கிடுகிடுன்னு கதவு கிட்ட ஓட, ஹஸ்பண்ட் எங்கே போகிற அப்படிங்கிறாங்க கனகா. அவர் தப்பிச்சேன் பொழிச்சேன்னு கதவை திறந்துட்டு வெளியே ஓடி வர, அங்கே சோஃபாவில் சரிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க தேவிகா. ஆன்ட்டின்னு அவர் கூப்பிட்டுக்கிட்டே வர, என்ன மாப்பிள்ள அப்படின்னு அவங்க எழுந்து வர்றாங்க. உள்ளர வாங்க அப்படின்னு மனோஜ் கூப்பிட, என்ன அப்படின்றாங்க தேவிகா. ஐயோ ஆன்ட்டி, ஐயோ அதில்ல உங்க பொண்ணு லைட்டை ஆஃப் பண்ணாலே கத்துறா, அவ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்றாரு மனோஜ். ஐயோ நான் சொல்ல மறந்துட்டேன் மாப்பிள்ள, அவளுக்கு இருட்ட பார்த்தா பயம், கத்த ஆரம்பிச்சிடுவான்றாங்க தேவிகா. ஐயோ என்ன ஆன்ட்டி, இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்றது இல்லையா அப்படின்னு பயங்கரமா கோச்சிக்கிற மனோஜ். இதுல ஃபர்ஸ்ட் நைட் வேற, இதெல்லாம் எனக்கு சரியாவே படல அப்படின்னு கத்துறாரு. இல்லை மாப்பிள்ள, நீங்க அவ கூட பேசுங்க, அவகிட்ட கேம் விளையாடுங்க அப்படின்னு தேவிகா சொல்ல, கேமா அப்படின்னு மனோஜ் ஒரு மாதிரியா திரும்ப, தேவிகாக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல அவ கூட விளையாடி பேசிக்கிட்டு இருந்தா அவ நார்மல் ஆகிடுவா அப்படின்னு கொஞ்சம் சங்கோஜமா சொல்றாங்க. ஆன்ட்டி இதெல்லாம் எனக்கு அப்நார்மலா இருக்கு அப்படின்னு மனோஜ் முகத்தை சுருக்கிட்டு நிக்கிறாரு. மாப்பிள்ள, கனகா உங்க ஒய்ஃப், இங்க 2 பேரும் தான் லைஃப் ஃபுல்லா சேர்ந்து இருக்க போறீங்க, ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தேவிகா சொல்ல, அவளுக்கு பேசுனா மட்டும் புரியவா போகுதுங்கிறாரு மனோஜ். அவ கேட்டுக்குவா மாப்பிள்ள, பக்குவமா பேசுங்க, அவ இனிமே உங்க பொறுப்பு, நீங்க தான் கேர் எடுத்து பாத்துக்கணும், நீங்க வேற எதையும் யோசிக்காதீங்க போங்கன்றாங்க தேவிகா. மனோஜுக்கும் வேற ஆப்ஷன் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. அப்படியே மெதுவா திரும்பி கதவு கிட்ட போறவரு அங்க நின்று ஒரு கடைசி நம்பிக்கையா தேவிகாவை பாக்குறாரு. அவங்க அதே புடிவாதத்தோட நின்றுட்டு இருக்க, வேற வழி இல்லாம கதவை திறந்துட்டு மறுபடியும் உள்ளர வர்றாரு. உள்ளர கனகா, ஹை நீ என்கிட்ட வரமாட்டேங்கிற, விளையாடலாம் வா அப்படின்னு எது கூடயோ பேசிட்டு இருக்க. உள்ளர வர்ற மனோஜ், ஐயோ இவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே, இவளுக்கு இருட்டு வேற பிடிக்காதுன்னு சொல்றாங்க, என்ன பண்றது அப்படின்னு பயத்துல புலம்பிட்டு இருக்க. அந்த ஹார்ட்ல இருக்க ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் அள்ளி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க கனகா. ஐ இது நல்லா இருக்கே அப்படின்னு கனகா ரோஸ் பெட்டல்ஸை மறுபடியும் அள்ளி அவங்க மேல தூவிக்கிட்டு விளையாடுறாங்க. கனகாவை பார்த்துக்கிட்டே அங்க டேபிள் பக்கத்துல போறவரு பலூனை பார்த்ததும் உன்னை கையில எடுத்துட்டு ஒரு ஐடியான்றாரு. அப்படியே அந்த பலூன் எடுத்துட்டு கனகா பக்கத்துல வந்து கூப்பிட்டுக்கிட்டே உட்கார்றாரு. வா ஹஸ்பண்ட், இங்க பாத்தியா எவ்வளவு பூ இருக்கு அப்படின்னு மறுபடியும் பூவை அள்ளி போடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு பலூன் பிடிக்குமான்னு கேக்குறாரு மனோஜ். பிடிக்குமேன்றாங்க கனகா. இங்க பாரு அப்படின்னு செவுத்துல இருக்கத காமிச்சு, அதெல்லாம் உடைச்சு விளையாடலாமான்னு கேக்குறாங்க கனகா. அதெல்லாம் வேணாம், நான் ஒன்று பண்ணட்டுமா, உனக்கு ஒன்று ஊதி தரட்டுமா அப்படின்னு கேட்க கனகாவும் ஜாலி 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 அப்படின்னு கையை தட்டி ரசிக்கிறாங்க. மனோஜ் ஊத ஆரம்பிக்கவே ஹை அப்படின்னு கத்த அவரால் ஊத முடியல. அப்படியே கையில எடுக்க, நல்லா பெருசா ஊதி கொடு அப்படின்னு சொல்ல அவரும் மூச்சை பிடிச்சி பெருசா ஊதிட்டு இருக்காரு. பலூன் பெருசாகுது. ஹை ஜாலி ஜாலி ஜாலி, பெருசா 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 ஊது, பெருசா பெருசா பெருசா, இன்னும் பெருசா பெருசா ஊது அப்படின்னு அவங்க 2 கையையும் விரிச்சிட்டு இருக்க.
உஃபு உஃப்னு ஊதி மனோஜ் டயர்ட் ஆயிடுறாரு. ஒரு வாயில இருந்து எடுக்க அதுல பூரா காத்து போயிடுச்சு. என்ன அதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு அவரு ஃபீல் பண்ண, நல்லா பெருசா பெருசா ஊது 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 அப்படின்னு அவரு முதுகுல பட்டு பட்டுன்னு தட்டிட்டே இருக்காங்க கனகா. மனோஜ் மறுபடியும் எடுத்து ஊத ட்ரை பண்றாரு. வாங்குற அடி போன எனர்ஜின்னு சிரமப்படுறவரு ஒரு வழியா எனர்ஜி இழுத்து பிடிச்சி மறுபடியும் ஊதுறாரு. கை இன்னும் பெருசா 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 அப்படின்னு கனகா ஜாலியா பலூனை பார்த்து கை தட்டிட்டு இருக்க, ஊதுற ஊதுல இவரோட மொழியே வெளியே வந்துருச்சு. ஹே ஜாலி ஜாலி ஜாலி, பெருசா 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 ஊது பெருசா ஊது அப்படின்னு கனகா கை தட்டிட்டே இருக்க, அவரு ராத்திரி பூரா பலூன் தான் ஊதிட்டே இருக்காரு. அடுத்த நாள் பொழுதே விடிஞ்சிருது. விஜயா ரெடி ஆகி கையில ஒரு பேக்கோட வர்றவங்க, மனோஜ் டேய் மனோஜ் சீக்கிரம் ரெடியாவு அப்படிங்கிறவங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு, டேய் மனோஜ் எங்கடான்னு கேக்குறாங்க. எங்க அவன் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்க, விஜயா இப்படி உட்காருன்றாரு நம்மளை. வந்ததும் வராததுமா மனோஜ் மனோஜ்னு கூப்பிட்டு இருக்கிற அப்படின்னு அவர் கேட்க, இருங்க மனோஜ் வரட்டும், அவன் வீட்டுல தானே இருக்கான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே சேர்ல உட்காடுறாங்க விஜயா. மறுபடியும் மனோஜ்னு கூப்பிட, வரேமான்னு மனோஜோட குரல் கேக்குது. அத்தை இந்தாங்க அப்படின்னு மீனா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு அப்படின்னு நீட்ட மீனா அதை வாங்கிட்டு போறாங்க. ரூம்ல இருந்து ஸ்ருதியும் ரவியும் வர்றாங்க. அம்மா கூப்பிட்டீங்களா அப்படின்னு மனோஜ் வந்து நிக்க, ஆமாண்டா உட்காரு உட்காரு அப்படின்னு வாயில இருக்க தண்ணியை முழுங்கிட்டு சொல்றாங்க விஜயா. என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் கூப்பிட்டேன்னு விஜயா சொல்ல, அப்பாவுக்கு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருந்த முத்து ரொம்ப ஆர்வமா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்து உட்கார்றாரு. விஜயா ஏதோ சொல்ல போக, ஏமா அவனுக்கு என்ன டைவர்ஸ் கிடைச்சிருச்சாங்கிறாரு முத்து. அது கிடைக்கலாம் வாய்ப்பே இல்லையேன்னு அவர் சொல்ல, உன்னை கேட்டாங்களா அப்படிங்கிற விஜயா மனோஜ் பக்கம் திரும்பி அவரு கையை பிடிச்சிட்டு, மனோஜ் உன் கல்யாண விஷயமா ஒரு ஜோசியர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அவரு நிறைய பேருக்கு நல்ல நல்ல வரன்லாம் பார்த்து வச்சிருக்காராம். அது மட்டும் இல்லடா, அவரு பெரிய இடத்து ஜாதகம் மட்டும்தான் பார்த்து சொல்லுவாராம் அப்படின்னு விஜயா சொல்ல, அது என்ன பெரிய இடத்து ஜாதகம்னு முத்து கேக்குறாரு. அப்படின்னா உன் பொண்டாட்டி குடும்பத்து ஆளுங்க மாதிரி ஜாதகத்தெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு விஜயா பயங்கர நோஸ்கட் கொடுத்துட, முத்து சங்கடத்தோட மீனாவை பாக்குறாரு. மீனா கொஞ்சம் வெறுப்பும் கொஞ்சம் எரிச்சலுமா பாக்குறாங்க. நம்ம குடும்பம் மாதிரி இல்லைன்னா நம்ம குடும்பத்தை விட நல்ல வசதியா பணக்காரங்களா இருக்க குடும்பத்து ஜாதகத்தை மட்டும்தான் அவரு பாப்பாரு. அப்படிப்பட்ட ஆளுங்க மட்டும்தான் அவரை போய் பார்க்கவே முடியும் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்பா மீனாவோட வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி எல்லாருமே நல்ல சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல மாதிரி ரெண்டாவது கல்யாணத்துக்கு வரன் பாக்குற தேவை அவங்களுக்கு இல்ல அப்படின்னு முத்து விஜயா முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்றாரு. என்னடா குத்தி காட்டுறியா அப்படின்னு விஜயா கோவமா கேட்க, விஜயா நீ மனோஜுக்கு பொண்ணு பார்த்துருக்குற, அதை நீ அவங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நீ எதுக்கு தேவையில்லாம மீனா குடும்பத்தெல்லாம் இழுக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இதுக்கு மட்டும் உடனே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா முகத்தை திருப்புறாங்க. ஆன்டிக்கு மீனாவை பத்தி பேசலன்னா தூக்கமே வராது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவங்கள முறைக்க மட்டும்தான் விஜயாவால முடியுது. இது உனக்கு தேவையில்லாத வேலை. எங்கெல்லாம் உனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மீனா குடும்பத்தை நீ கேவலப்படுத்தணும், இதுவே உனக்கு வேலையா போச்சு அப்படின்னு வெறுப்போட சொல்றாரு அண்ணாமலை. எனக்கு பழகிடுச்சு மாமான்றாங்க மீனா. நீ இப்படியே பதிலுக்கு திரும்ப பேசாம இருந்தேன்னு வையேன், இதுவே பழகிடும். நீ அமைதியா இருக்க போய் தான் அம்மா இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காங்கன்றாரு முத்து. ஜியா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நமக்கு தங்கறதுக்கு வீடே இல்லாதப்ப உனக்கு அடைக்கலம் கொடுத்தது மீனா வீடுதான். அது எப்பவுமே உன் மனசுல இருக்கணும். பணக்காரன் ஏழைன்னு வித்தியாசம் பார்க்கறதெல்லாம் நிறுத்து, எல்லாம் சமமா பார்க்க கத்துக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா ஒன்னும் சொல்லாம அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா நீங்க மனோஜ் கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்க, அதை மட்டும் சொல்றதை விட்டுட்டு எதுக்கு இப்ப அண்ணிய பத்தி பேசுறீங்க அப்படின்னு ரவி கேட்க விஜயாவுக்கு கோபம் வந்துடுது. ஏய் இப்ப எதுக்குடா எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து நின்று பேசுறீங்க அப்படின்னு விஜயா கோவமா கேக்குறாங்க. ஆன்ட்டி மீனா மாதிரிலாம் என்னால சைலண்டா இருக்க முடியாது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லட்டுமா வேண்டாமா அப்படின்னு விஜயா கத்துறாங்க. உங்களை யார் சொல்ல வேணாம்னு சொன்னா மீனா பக்கம் வராதீங்க அவ்வளவுதாங்கிறாரு முத்து. உண்மையிலேயே இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சா ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே தைரியமா இருக்கும். பேசுறவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பேசுவாங்க. விஜயா
நீ தான் தேவையில்லாம முதல்ல பேச்ச ஆரம்பிச்ச, அதனால நாங்க பேச வேண்டி வந்துச்சு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இப்ப எதுக்கு எல்லாரும் அம்மாவை தேவையில்லாம கார்னர் பண்றீங்க அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. அம்மா எங்கடா கார்னர்ல இருக்காங்க, நடு வீட்டுல தாண்டா சட்டமா உட்கார்ந்து இருக்காங்கன்றாரு முத்து. டென்ஷன் ஆகுற விஜயா ஏய் அப்படின்னு கத்துறாங்க. மனோஜ் அவங்கள விடு, அவங்க என்ன பேசுனா என்ன, எனக்கு அவங்கள பத்தியெல்லாம் கவலையே இல்லை. இவங்க யாரும் உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட அக்கறைப்படுறதில்ல அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. முத்துவால தான் சும்மா இருக்க முடியாதே. உடனே உள்ளர வந்து, ஆமா இவன் மட்டும் மற்றவங்க வாழ்க்கையெல்லாம் நினைச்சு யோசிச்சு தினமும் வருத்தப்பட்டு இருக்கானாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னால வாய் மூடிட்டு இருக்கவே முடியாதாடா, எப்ப பார்த்தாலும் குறுக்க குறுக்க வந்து பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி விஜயா ஒரு முறைக்கிறாங்க. ஏங்க அத்தை சொல்ல வந்த விஷயத்த முதல்ல சொல்லட்டும் விடுங்க அப்படின்னு மீனா முத்துவுக்கு கடிவாளம் போடுறாங்க. மனோஜ் உனக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு, பொண்ணு வீடு பெரிய இடம்டா அப்படிங்கிறாங்க விஜயா. பொண்ணு பார்த்துருக்கிறியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இனிமே தாங்க பார்க்க போகணும் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க விஜயா. பொண்ணு நம்ம ஊர்ல இல்ல மலேசியாவில் இருக்காலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன மறுபடியும் மலேசியாவா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. எல்லாரும் அப்படியே சில மாதிரி நின்னுட. மனோஜ் அப்படியே திகிலோட ஒவ்வொருத்தர் முகத்தையா பாக்குறாரு. என்னடா இது எல்லாருமே இப்படியே ரியாக்ஷன் கொடுக்குதுங்க அப்படின்னு விஜயாவே ஒரு மாதிரியா முகத்தை சுருக்கிட்டு எல்லாரையும் பாக்குறாங்க. என்ன ரவி இதெல்லாம்ன்ற மாதிரி ஸ்ருதி ரவிய பாக்குறாங்க. பா மறுபடியும் மலேசியாவாம்பா அப்படின்னு முத்து சொல்ல, திரும்பவும் அதே ரூட்ல தான் போறோமா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. அம்மா முதல் மலேசியா கல்யாணமே இன்னும் முடியலம்மா, திரும்பவும் மலேசியாவான்றாரு ரவி. இதாவது உண்மையிலேயே மலேசியாவா இருக்குமா அப்படின்னு மீனா கேட்க, ஏய் எல்லாரும் அந்த பார்லர்காரி மாதிரியே ஏமாத்துறவங்களா இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் நான் நல்லா விசாரிச்சுட்டேன், இவ உண்மையிலேயே மலேசியாக்காரி தான் அப்படின்றாங்க விஜயா. போன தடவையும் நீ இதையே தான் சொன்னேங்கிறாரு அண்ணாமலை. இந்த தடவை தப்பா ஆகாதுங்க, இதோ பாரு மனோஜ் பொண்ணு நல்ல வசதியான குடும்பம்டா அப்படின்னு சொல்ல, ஒருவேளை கனகா விட வசதியா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி மனோஜ் யோசனையோட பாக்குறாரு. அம்மா ஏம்மா எப்ப பார்த்தாலும் வசதி வசதின்னு அலையிறீங்க, நல்ல பொண்ணா நல்லா படிச்சிருக்காங்களான்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு ரவி கேட்க, நீ எல்லாம் பேசி நான் கேட்க வேண்டிய மாதிரி இருக்குடா அப்படின்னு பாக்குறாங்க விஜயா. நல்ல பொண்ணா வந்தா மனோஜோட லைஃப் நல்லா இருக்கும். ஆன்டிக்கு இப்ப அதுவா முக்கியம், பணக்கார பொண்ணா இருந்தாதான் மனோஜ் ரிச் மேன் ஆவாரு. இல்ல ஆன்டி அப்படின்னு பங்கமா கலாச்சி விட்டுடுறாங்க ஸ்ருதி. ஷோ இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டுல ஒண்ணு பேச முடியுதா, அறிவு ஜீவிங்க மாதிரி ஆளுக்கு கருத்து சொல்ல வந்துருதுங்க அப்படின்னு அழுத்து போய் பாக்குறாங்க விஜயா. அது மட்டும் இல்ல பலகுரல், நல்ல பொண்ணா இருந்துச்சுன்னா இவனையும் கட்டிக்க போகுது அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் அவரை முறைக்கிறாரு. நம்ம பார்லர் அம்மா மாதிரியே ஃப்ராடா இருக்கவங்கள தான் இவனுக்கும் பிடிக்கும் இல்லடா அப்படின்னு முத்து கேட்க, மனோஜ் பயங்கர கோவத்தோட முறைச்சிட்டு இருக்காரு. சேப்போ நான் ஆல்ரெடி கோடீஸ்வரன் தான் ஒரு முகத்தை திருப்பிக்கிறாரு. ஆண்டி நீங்க பண்றது ரொம்ப தப்புன்றாங்க ஸ்ருதி. அப்படின்னு விஜயா பார்க்க, ஒரு மேரேஜுக்கு பணம் மட்டும் பத்தாது, அவங்க கேரக்டர் வெல்பீயிங் இதெல்லாம் முக்கியம்ன்றாங்க ஸ்ருதி. இவ என்னமோ புதுசா சொல்றாளே அப்படின்ற மாதிரி விஜயா பார்க்க, மனோஜ் அங்கேயே பாக்குறாரு. அத்தை புருஷன் பொண்டாட்டி உறவு பணத்தை மட்டுமே வச்சு நிலைக்காது, சந்தோஷம் கஷ்டம் அப்படின்னு எல்லா நேரத்திலையும் ஆதரவா இருக்க பொண்ணா இருக்கணுங்கிறாங்க மீனா. ஷார்ட்டா சொல்லணும்னா என் பொண்டாட்டி மீனா மாதிரிங்கிறாரு முத்து. விஜயா படுபயங்கரமா முறைக்கிறாங்க முத்துவ. எங்க அலப்பறை பண்ணி பஞ்சாயத்து கூட்டுற பாட்டி இன்னைக்கு காணோம். நாளைய ப்ரோமோவில் ஸ்ருதியையும் மீனாவையும் மாடிக்கு கூட்டிட்டு வர்ற விஜயா, எனக்காக நீங்க ஒன்று பண்ணணும்னு சொல்றாங்க. சொல்லுங்க அத்தன்னு மீனா கேட்க, எனக்கு மனோஜ் அந்த பார்லர்காரியோட தனியா குடித்தனம் நடத்திட்டு இருக்கானோன்ற டவுட் இருக்கு. நீங்க 2 பேரும் ரோஹிணியையும் மனோஜையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படின்னு திக்குன்னு பாக்குறாங்க ஸ்ருதி. அவங்க எங்க போறாங்க, எங்க சந்திச்சு பேசுறாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து நீங்க எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்க பண்றோம், அதுக்கு நீங்க எவ்வளோ காசு கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. என்னது காசா அப்படிங்கிற மாதிரி திக்குன்னு திரும்புறாங்க விஜயா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் சிப்ளிங்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.